இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்த்தாண்டம் சாங்கையில் இருக்கக்கூடிய ஜிஜி ஆட்டோமேட்டிக் கைட்ஸில் தான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நம்ம வண்டிக்கு புது ஷூ வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் புது டயர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஆல்ரெடி வந்து கான்டினென்டல் UC6 அப்படிங்கிற மாடல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதில் என்ன பிராண்ட் நாங்கள் பிரிட்ஜ்ஸ்டோனில் வந்து என்ன டைப், அதாவது டுரான்ஸா, இக்கோபியா, ஸ்டோடோ இப்படின்னு மல்டிபிள் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் டயர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், ஏன் அந்த டைப் ஆஃப் டயர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டயர்ஸ் நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். அதில் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டுரான்ஸா 6i தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் வந்து டுரான்ஸா 6i, ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டோடோ போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். ஸ்டோடோக்கும் டுரான்ஸாக்கும் என்ன வித்தியாசம், ஏன் வந்து கடைசியில் ஃபைனல் டெசிஷன் டுரான்ஸா 6iக்கு சேஞ்ச் ஆனேன் அப்படிங்கிறதையுமே நான் வீடியோவில் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயரை வந்து ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அலாய் வந்து எல்லா வீல்லையுமே டிஸ்பேனல் பண்ணி ஒவ்வொரு வீல்லையுமே அந்த டயரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சேஞ்ச் பண்ண அவங்க வந்து கூடால பேலன்சிங்குமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை பேலன்சிங் வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு பேசிக்காக சொல்கிறோம். அந்த வீலோட அந்த வெயிட் வந்து நமக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அந்த வீலில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா தான் நமக்கு ஸ்டியரிங்கில் ஹையான வாபிள், வைப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக பேலன்சிங் வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறப்ப மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா கண்டிப்பாக நம்ம பேலன்சிங் பண்ணணும். அலைன்மெண்ட் எவ்ரி 5,000 கிலோமீட்டர்ஸ் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். இப்போ நாங்கள் இங்கே ரெகுலராக செக் பண்ணுறது ஜிஜியில் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் அலைன்மெண்ட் பண்ணுவாங்க காஸ்ட்டோட. ப்ளஸ் வந்து 2,500 கிலோமீட்டர்ஸ் ஆகும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ஒரு அலைன்மெண்ட் செக்கப்புமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே நம்ம ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் கேட்கலாம், எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருந்த டயர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப்படிங்கிறது. 43,500 கிலோமீட்டர் வந்து எக்ஸிஸ்டிங்காக ரன்னிங்கில் இருந்த கான்டினென்டல் அந்த UC6 அப்படிங்கிற டயர் வந்து ரன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 ஈஸியாக வந்து ரன் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ரெகுலராக எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இன்பிட்வீன் ஒரு 60,000 கிலோமீட்டர் ஆகும்போது சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணி நம்ம கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த டைமில் ஆல்மோஸ்ட் அந்த 50,000லேருந்து ஒரு 45,000லேருந்து 60,000 வரைக்கும் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஆன் அவுட் ஆகி ஓகே மாற்றலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்த டைம் வந்து ஏர் ப்ரெஷர் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி, ஒரு 2 பவுண்டெல்லாம் கம்மி பண்ணி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ஸ் உண்டு. அது கண்டிப்பாக தப்பு தான். பட் அந்த டைம் இருந்த பட்ஜெட்ஸ் அப்படி இப்படின்ட்டு நம்ம அது கொஞ்சம் லாங்காக போனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியர் வந்து டயருக்கு அந்த கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45,000லேருந்து 60,000 கிலோமீட்டருக்கு அடிஷ்னலான டயர் வியர் வந்து நடந்துச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த செட் ஆஃப் டயருமே வந்து ஆல்மோஸ்ட் 50,000 ரன் பண்ணியிருக்கலாம். இப்போ அடுத்தது வந்து என்னோட டார்கெட் ஒரு 55,000 கேரண்டியாக ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு டயராக அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எவ்வளவு கிலோமீட்டர்ஸுக்கு ஒருக்கா ஆக்சுவலாக வந்து நமக்கு டயர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் கிலோமீட்டரை தாண்டி அந்த இயர் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுமே இருக்குது. அந்த மேனுஃபேக்சரிங் இயர் அல்லது நம்ம அட்லீஸ்ட் நம்ம போட்ட டைம்ல இருந்து ஒரு 5 to 6 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகாமல் டயரை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு டயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வியர் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். நான் வந்து டயர்லேயே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட் இருக்குது, அதுக்கு உள்ளாடி இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிளியராக இந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இதுதான் த்ரெட் வியர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெவலுக்கு உங்கள் டயர் வந்துருச்சு அப்படின்னா 100% ஷுர் நீங்கள் டயரை மாற்றுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து அதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒரு காலம் வந்து டயரை ரன் பண்ணக்கூடாது. அது நீங்கள் 30,000ல் வந்து உங்களுக்கு வான் அவுட் ஆயிடுச்சு, நீங்கள் அலைன்மெண்ட் பார்க்காம பேலன்சிங் பார்க்காம அந்த மாதிரி ஏதாவது கேர்லெஸ்ஸாக இருந்து 30,000ல் வான் அவுட் ஆனாலும் மாற்றிடுங்க, சேஃப் கிடையாது. என்னன்னா உங்களோட பிரேக்கிங் ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், கிரிப் லெவல்ஸ் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும். மற்றபடி வந்து இதை வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சு ப்ளஸ் வந்து நமக்கு அந்த 5 to 6 இயர்ஸ் அப்படிங்கிற 2 பிராக்கெட்டையும் கரெக்டாக நம்ம கேர் பண்ணோம் அப்படின்னாலே இந்த டயர் மாற்றுறதுக்கான டைமை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்ககிட்ட ரன்னிங்கில் இருந்த டயர் அந்த கான்டினென்டல் UC6 தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வியர் இண்டிகேட்டரையுமே வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 38,000ல் போட்டிருந்தோம் இந்த டயர். 80,000 ஆகும்போதே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40% ஆகும்போதே கிட்டத்தட்ட இதுக்கு இந்த லெவலுக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து 81,500, அதாவது டோட்டலாக இந்த டயர் வந்து 43,500 கிலோமீட்டர் ரன் பண்ணி நம்ம வந்து டயரை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவன் வியர் உங்களுக்கு தெரியும். என்னன்னா அவுட் சைடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேஞ்சிருக்கு. என்னன்னா அந்த சஸ்பென்ஷன்
கொஞ்சம் மோசமாக இருந்த டைம், அந்த லோவர் ஏர் ப்ரெஷர் வச்சு ரன் பண்ண டைமில் தான் வந்து இந்த போர்ஷன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வியர் அவுட் ஆனது ஆக்சுவலி. ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெஹிக்கிளை ஆல் பார்ட்ஸ் நம்ம கேர் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்போ டயர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி எடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம டயர் ஷாப்பில் இருந்து வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக டயர் நாய்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கிடச்ச ஃபீட்பேக்குமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த ஃபீட்பேக்குக்கு உள்ளாடி டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த டுரான்ஸா ஸ்டர்டோ அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வந்த நான் டுரான்ஸா 6i மாறிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போது அங்கே நம்ம ஜேஆர் ட்ரேடர்ஸில் போன போதும் அவங்க வந்து ஓகே சஜஷன் டுரான்ஸா 6i ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போது எங்களுக்கு மியூச்சுவலான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணா வந்து அவங்களோட இன்னோவா கிறிஸ்டாவில் எக்ஸிஸ்டிங்காக அவங்களுக்கு ஸ்டாக்கில் வந்த, அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் ஸ்டீவனா, ஸ்டாக்கில் வந்த சியட்டார் ஜேகேட்டர் அந்த பிராண்ட்லேருந்து அவங்க ஒரு 45,000 ஓட்டிட்டு டுரான்ஸா 6i சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயுமே அந்த ஒரு ஃபீட்பேக் கேட்கும்போது ஆக்சுவலி அந்த டயர் நாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 கிலோமீட்டர்ஸ் மேலே அது போட்டு ட்ரைவ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க இன்னொரு வெஹிக்கிளில் ஸ்டர்டோ போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஃபியஸ்டாவில் வந்து அவங்க ஸ்டர்டோ போடுறதுக்கு முன்னாடி மிஷ்லின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மிஷ்லினில் தான் வந்து லோவர் டயர் நாய்ஸ் இருந்துச்சு. ஸ்டர்டோலையுமே கிரிப் லெவல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து பெரிய பிரச்சனை இல்லை, பட் வந்து அந்த டயர் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி ஓகே, ஓவரால் வந்து 80,000 கிலோமீட்டர்ஸ் மேலே வண்டி ஓடியாச்சு. அதனால தான் இதுக்கு மேலே நம்ம பயங்கர கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் எப்படின்னாலும் ரேட்லிங் நாய்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் ஸ்டர்டோ போனேன். பட் ஸ்டில் வந்து ஓகே, இன்னும் ஒரு செட் ஆஃப் டயர் வந்து நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக, மீன்ஸ் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடியது மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணிச்சுது ஃபைனலாக. ஸோ அதனால தான் வந்து டுரான்ஸா 6i வந்து நம்ம சூஸ் பண்ணோம். கான்டினென்டல் UC6 இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் போட்ட போது ரொம்பவே நல்ல கம்மியான டயர் நாய்ஸ் தான் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சிமிலர், அதை விட பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த டுரான்ஸா 6i சோஃபார் வந்து கிடைக்குது. இப்போது இந்த பிரிட்ஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டார்மேக் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத் கிடையாது. ஸோ அதனால இந்த இடத்துல போகும்போதும் நம்ம கான்டினென்டல்லையுமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சின்ன ஒரு பஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் டயர் நாய்ஸ்லேருந்து. ஸோ அதுவுமே வந்து நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டுரான்ஸா 6i போகிறதுக்கு இன்னொரு ரீசனுமே என்ன அப்படின்னா, நான் வந்து சஜஸ்ட் பண்ணி தான் ஓகே பிரிட்ஜ்ஸ்டோன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சேனல்லே வந்து ஒரு டஸ்டர் நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுமே வந்து டயர் சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போலோ இருந்துச்சு, அதில் இருந்து சேஞ்ச் பண்ணும்போது அவங்க அப்போலோ வேணும் அப்படின்ட்டு கேட்கும்போது தான் நாங்கள் ஓகே பிரிட்ஜ்ஸ்டோன் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க டுரான்ஸா 6i தான் டஸ்டருக்கு யூஸ் பண்ணாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பி, டயர் நாய்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ, அந்த ரைடு கம்ஃபர்ட்டே வந்து ஓவரால் நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு ப்ளஷ்ஷாக ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததுனால தான் டுரான்ஸாவே வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் இன்னொரு ரீசன். ஸோ இதில் ஸ்டர்டோக்கும் டுரான்ஸாக்கும் என்ன தான் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுரான்ஸா வந்து மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் அந்த கம்ஃபர்ட், அப்புறம் வந்து அந்த ஒரு ரைட் குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் கூட நமக்கு அந்த நாய்ஸே வந்து நல்ல கம்மியாக தான் நமக்கு உள்ளாடி வருது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு மெயினாக அந்த ப்ரீமியம் டயருக்கு அப்படி போகும்போது நமக்கு தெரியக்கூடிய டிஃபரன்ஸ். மெயினாக அதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா, டுரான்ஸா 6iல நமக்கு கொஞ்சம் கூட சாஃப்டரான காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டர்டோவில் இன்னும் கொஞ்சம் அந்த வியரை குறைக்கிறது மாதிரி, அதாவது அந்த தேய்மானத்தை கம்மி பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு ஹார்டான காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல்
டயர்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 29% வந்து ஹையர் டயர் லைஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு டொரன்ஸா வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஆவரேஜாக நம்ம ஒரு 50,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு டயரில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 29% அப்படிங்கும்போது ஈஸிலி நமக்கு ஒரு 65,000 to 70,000 வந்து ஸ்டார்டோவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து யோசித்தது. இன்னொன்று இந்த இடத்துல நல்ல வித்தியாசம் இருக்குல்ல. ஆமாம், ஆக்சுவலாக இந்த இன்டர்லாக்கில் வந்து நமக்கு பழைய டயர் இன்னும் ரொம்ப வந்து இந்த ஒரு கரகர நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். பட் இது ரொம்பவே ஸ்மூத் ஆகுது. ஸோ அதில் இது வந்து கண்டிப்பாக டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், ஓகே நம்ம இப்போ வந்து அந்த டயரோட எண்ட் ஆஃப் லைஃப்பில் இருந்துட்டு நம்ம புது டயருக்கு வரும்போது ஆஃப்கோர்ஸ் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் ஹையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இல்லை, வேறு கார்ஸுமே இதில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போதும் கம்பேரிட்டிவ்லி பெட்டராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டு டயர் ப்ளஸ் வந்து அந்த ஒரு நல்ல ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டொரன்ஸா 6i நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரெகுலராக அவங்க சொன்னதுமே எப்படி அப்படின்னா ரெகுலரான நம்ம வீல் அலைன்மெண்ட், பேலன்சிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50,000 கேரண்டிடாக நம்ம ஓட்டலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அது ஓடும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பேசிக்காக என்னோட இந்த டயர் சேஞ்சோட டெசிஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த டயர் சேஞ்சிங் ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் இனிஷியலாக கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மாட்டினதுக்கப்புறம் வந்து அந்த அலைன்மெண்ட் எல்லாமே வந்து தரவுலி செக் பண்ணி தான் நம்ம வந்து வண்டி வெளியே எடுத்தது. அடுத்ததாக இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹையரான டயர் லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் டயர் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எம்ஆர்எஃப் வந்து ஒன் ஆஃப் தி டயர்ஸ் உங்களுக்கு லாங்கர் லைஃப் கிடைக்கிறதுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பல்லோவில் அமேசர் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கேரண்டீட் 1 lakh kilometers அப்படின்ட்டு அப்பல்லோ சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் வேண்டாம், உங்களுக்கு லாங்கர் மைலேஜ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்பல்லோ, எம்ஆர்எஃப் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வந்து போகலாம். ஸ்டர்டோவில் உங்களுக்கு டீசெண்டான கம்ஃபர்ட்டை கொடுக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டீசெண்டான அந்த லாங்கர் லைஃப்மே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கார்ஸுக்கு வந்து டயர்ஸை மாற்றிக்கலாம். இன்னொன்று, இந்த வீடியோவில் நம்ம அந்த வீல் அலைன்மெண்ட் ப்ராசஸை பற்றி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வீல் அலைன்மெண்ட், பேலன்சிங் இதெல்லாம் பற்றி வந்து டீட்டெயிலாக செப்பரேட்டாகவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இதில் வந்து ரொம்ப டீட்டெயில் நம்ம போகலை. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ இன்னொன்று என்னென்னா, லாங்கர் டயர் லைஃபுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் வீல் பேலன்சிங், அலைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களோட இம்பார்ட்டன்ஸ். அதை தாண்டி வந்து டிரைவிங் ஸ்டைலே வந்து அந்த டயரோட வியர் அண்ட் டியரை வந்து நமக்கு ஜாஸ்தி பண்ணும், இல்லை வந்து கம்மி பண்ணும். என்ன அப்படின்னா, நம்ம கிராஜுவலாக தான் எப்போவுமே வந்து ஆக்சிலரேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் வந்து எப்போவுமே நம்மளால் பண்ண முடியாது. சிலரோட டிரைவிங் ஸ்டைலே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது சூட் ஆகாது. மீன்ஸ் அக்ரெசிவாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணுவோம், நமக்கு அப்படி ஓட்டினா தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியர் ஆஃப் டயர் வந்து கொஞ்சம் நடக்க தான் செய்யும். மற்றபடி உங்களுக்கு டயர் லாங்ஜிவிட்டி தான் வந்து ஃபோக்கஸ். அதுக்கு எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராஜுவலாக தான் வந்து ஆக்சிலரேட் கொடுக்கணும். கிராஜுவலாக கொடுக்கறது அப்படின்னா அப்படி டக்குன்னு புஷ் பண்ணி ஆக்சிலரேட் கொடுத்தோம் அப்படின்னா வீலுக்கு ஜாஸ்தியான பவர் போகும். ஆனால் அந்த பவர் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்காது. ஏன்னா கொஞ்சம் ஸ்பின் வந்து ஒரு லாஸாக தான் அங்கே போகும். டயர் வந்து ஸ்பின்னாக ட்ரை பண்ணோம், வண்டி அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகாது. அதுக்குள்ளாடி அந்த இடத்துல வந்து டயர் கொஞ்சம் அதிகமாக தான் தேயும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த ஹார்டான ஆக்சிலரேஷன், அதாவது பஸ்ட்டாக வந்து ஸ்பீடை பில்டு பண்ண ட்ரை பண்ணுறது மாதிரியே குவிக்காக வந்து ஸ்லோ டவுன் பண்ண ட்ரை பண்ணுறதும் வந்து உங்களுக்கு டயரோட வியரை வந்து ஜாஸ்தி பண்ணும். என்ன அப்படின்னா, இப்போ ஹைவேஸில் அடிக்கடி போகிறவங்க நீங்கள் வந்து ஒரு ஜங்ஷன் வருது, நம்ம அந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா முன்னாடியே வந்து ஏன்னா நமக்கு லாங்லேயே தெரியும் ஒரு இன்டர்செக்ஷன் வருது அப்படிங்கிறது. முன்னாடியே நம்ம ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்து அந்த என்ஜின் பிரேக்கிங்லேயே வண்டி கிராஜுவலாக ஸ்லோ ஆகுது அப்படின்னா டயருக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து கம்மி. அதே நேரத்தில் நம்ம பிரேக் அப்ளை பண்ணி ஹார்டாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டயரில் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாக வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு வியர் வந்து ஜாஸ்தியாக நடக்கும், அதாவது தேய்மானம் அதிகமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சா கூட அடுத்ததாக வந்து நம்ம ஹைவேல போகும்போது கூட குயிக்காக அப்படி லேன் சேஞ்ச் பண்ணுறது, வளைவுகளில் கொஞ்சம் அந்த ஸ்பீடு ஜாஸ்தியாகவே வச்சு திருப்ப ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போதும்
நமக்கு அதிகமான தேய்மானம் நடக்கும். ஸோ இந்த கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம், அதாவது இந்த 3மே வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதனால தான் இதை 3ஐயும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இன்னும் சில விஷயங்களில் நம்ம டிரைவிங் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது சின்னதாக ஹைவேல கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த அப்புறம் என்ஜின் நாய்ஸ் வந்து இன்னும் நல்லா கேட்குது. விச் மீன்ஸ் அந்த டயர் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கிறதுனால என்ஜின் நாய்ஸ் இன்னும் நல்லா கேட்குது. நமக்கு ரொம்பவே அந்த ஒரு ஸ்மூத்தான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. மற்றபடி ஸ்டியரிங்கை பொறுத்தவரை நமக்கு இன்னும் அந்த டயர் இன்னும் கொஞ்சம் ரன் ஆகிட்டு தான் கரெக்டாக அந்த ஒரு கிரிப் லெவல் வந்து செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டியரிங் எனக்கு ஓகேவா அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் பண்ண முடியும். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் லெவல்ஸ், நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டயரை வந்து சேஞ்ச் பண்ணி 1000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடியாச்சு. உடனே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 1000 கிலோமீட்டர்ஸ் ஆகும்போது அந்த ஒரு பிரேக்கின் மாதிரி, அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் நமக்கு அந்த கிரிப்பும் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ கம்ஃபர்ட்ல வந்து நமக்கு முதல்ல இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம அன்னைக்கே எடுத்தது எல்லாமே ட்ரூ தான், சூப்பராக இருக்குது. காங்கிரீட் ரோட்ஸ்லையுமே வந்து நாய்ஸ் நல்லா கம்மியாக இருக்குது. ஓவரால் அந்த ரைட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஷன்ல இருந்த சின்ன சின்ன நாய்ஸஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ எவிடண்டா கேட்குது. முன்னாடி டயர் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், பட் இப்போ வந்து அதுவுமே நல்ல நாய்ஸ் நல்லா கம்மி இருக்கிறதுனால மற்ற நாய்ஸஸ் கொஞ்சம் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கு. பட் கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து யாருனாலும் கம்ஃபர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த டொரன்சா 6i 100% ட்ரை பண்ணலாம். என்னன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களோட இன்னோவா, ஒரு டஸ்டர் அப்படின்ட்டு க்ளோஸ் சர்க்கிள்லேயே நாங்கள் 3 கார்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 100% சாட்டிஸ்ஃபைடு தான் வந்து எல்லாருமே. ஸோ உங்களுக்குமே இந்த டயர் இல்லை பிரிட்ஸ்டோனில் எந்த டயர் வேணும்னாலும் நம்ம மரத்தாண்டம் ஜேஆர் ட்ரேடர்ஸ், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள நீங்கள் கான்டாக்ட்